யூபிஐ பண பரிவர்த்தனைகளின் நேரத்தை குறித்து பயனரின் அனுபவத்தை மேம்படுத்தும் விதமாக இன்று முதல் பார்த்தீங்கன்னா புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது தேசிய பண பரிவர்த்தனை கழகம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் ஆகும்போது டிரான்சாக்ஷன் நேரமும் பணம் டிடெக்ட் ஆனதை அறிந்து கொள்ளும் நேரமும் 30லிருந்து 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. யூபிஐ ஐடியை சரிபார்க்க எடுத்துக்கொள்ளும் 15 வினாடிகள் 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளன. இன்னும் இது சம்பந்தமான விரிவான டீடைல்ஸ் பார்க்கலாம். 10 வினாடிகளில் யூபிஐ பண பரிமாற்றம் அமலுக்கு வந்தது அதிவிரைவு முறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜூன் 16 யூபிஐ மூலம் 10 வினாடிகளின் பணத்தை ஒரு வங்கி கணக்கில் இருந்து மற்றொரு வங்கி கணக்கு மாற்றும் அதிவிரைவு முறை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா யூபிஐ முறையில் பண பரிமாற்றுவதற்கு 30 வினாடிகள் வரை அதிகபட்ச நேரமாக இருந்து வந்தது. இந்திய தேசிய பண பரிமாற்ற சேவை நிறுவனம் உருவாக்கிய யூபிஐ பணமாற்ற முறை அதிக அளவில் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறை பண பரிமாற்றம் மிகவும் எளிமையாகவும் விரைவாகவும் உள்ளது. சிறிய அளவிலான தொகை QR கோட் மூலம் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்பதால் மிக குறுகிய காலத்தில் மக்களால் அதிக பயன்படுத்தப்படும் பண பரிமாற்ற முறையாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் யூபிஐ பண பரிமாற்ற முறையின் வேகத்தை திங்கட்கிழமை முதல் அதிகரித்துள்ளதாக NPCI அறிவித்துள்ளது. அதன்படி 10 வினாடிகளில் பண பரிமாற்றம் நிகழ்ந்துவிடும். அதேபோல பெற்ற பணத்தை திருப்பி அனுப்புவதும் 10 முதல் 15 வினாடிகளில் செய்து கொள்ள முடியும். பண பரிமாற்றம் நடுவில் தடைப்பட நேர்ந்தால் அது தொடர்பான தகவலும் 10 முதல் 15 வினாடிகளில் கிடைத்துவிடும். இதற்கு முன்பு இந்த கால அளவு 30 வினாடிகளாக இருந்தது. அதே போல் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதை யூபிஐ செயலிகள் மூலம் ஒரு நாளைக்கு 50 முறை வரை தெரிந்து கொள்ள முடியும் என்ற கட்டுப்பாடு விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. இப்போது வங்கி கணக்கு இருப்பதை தெரிந்து கொள்ள எந்த வரவும் இல்லை. எனினும் யூபிஐயின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் வங்கி கணக்கில் பணம் இருப்பதை தெரிந்து கொள்ளும் வசதி ஒரு நாளைக்கு 50 முறை மட்டுமே வழங்கப்படும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. இதுதான் யூபிஐ சம்பந்தமாக தற்போதுள்ள முக்கிய அப்டேட். இதுதான் அமலுக்கு வந்த புதிய விதி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.